வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வலது கை அப்படின்றத நாசிகா முத்திரையில வச்சு அந்த பயிற்சிய செய்யணும்னு சொல்லியிருந்திருப்பேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஆள்காட்டி விரல், நடுவிரல மடக்கி வச்சிருக்கோம். வேலை வந்து கட்டை விரலுக்கும், மோதிர விரலுக்கும் தானே. இந்த சுண்டு விரல எதுக்காக நீட்டி இருக்கணும்? அத மடக்கி வச்சுக்கலாமே அப்படின்றது போல அவரு கேட்டிருந்தாரு. இப்படி யூஸ் பண்ணலாம் போல. ஆனா நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு பயிற்சி குடுத்துட்டு போயிருந்தாலும் அதுல ஆழ்ந்த ஆராய்ச்சியின் மூலமா தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ, இது வந்து இந்த 2 விரலையும் மடக்கிட்டு இப்படி வச்சிருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமா இருக்கும். இல்ல ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாலும், நமக்கு சில கருத்துக்கள் இதுல வந்து வெளிப்படுறது நல்லாவே தெரியுது. ஏன்னா, முத்திரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள நீங்க உங்களுக்கே பாதுகாப்பு குடுத்துக்கிறதுக்காக சில கவசங்கள உருவாக்குறது போல அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்துல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, கவச ஞாசங்கள், முத்திரைகள் எய்த அப்படின்ற ஒரு வரியவே நம்ம திருமந்திரத்துல பார்க்க முடியும். ஸோ, இந்த முத்திரைகள் அப்படின்றது இந்த விரல் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது நெருப்பிற்குரிய சம்மந்தத்துல இருக்கு. இது காற்றுக்குரிய நிலையில இருக்கு. இது வந்து விண்ணுக்குரிய சம்மந்தத்துல இருக்கு. இது நிலத்திற்குரிய நிலையில இருக்கு. கடைசியா சுண்டு விரல் அப்படின்றது நீருக்குரிய தன்மையில இருக்கு அப்படின்றது போல நமக்கு சொல்லிக் குடுத்திருந்திருப்பாங்க. இப்ப இந்த உடல் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களோட கூட்டு தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தான் இந்த முதுகெலும்புல இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்துல உணர்வ நாம கொண்டு போய் கவனத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சக்கரங்கள்னு சொல்றோம்ல. இந்த நாடி நரம்புகள் பிரியிற இடம் ஜங்ஷன்னு சொல்றோம்ல. இதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட சக்கரத்துக்கு குறிப்பிட்ட தன்மை இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. மூலாதாரம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலத்திற்குரிய நிலையில இருக்கும். அதுக்கு மேல சுவாதிஷ்டானம் அப்படின்ற நிலைய பார்த்தீங்கன்னா, நீருக்குரிய நிலையில இருக்கும். மணிப்பூரகம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நெருப்புக்குரிய நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் மேல அநாகதம் அப்படின்றது காற்று. விசுத்தி அப்படின்றது விண்ணோட சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய 5 சக்கரங்களும் 5 பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்றது போல நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்ப நீங்க வந்து அந்த உணர்வு நிலை இப்ப நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த உடல் அப்படின்ற ஒரு நிலையில தான் நாம உணர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உள்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நம்மளால நகர்த்த முடியல. இந்த உள்ளம் போன போக்குல தான் இந்த உயிரின் ஆற்றல், இந்த அறிவு அப்படின்றது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அறிவோட இந்த மனம் இணையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யோக பயிற்சிகள். உடல், மனம், உயிர் அப்படின்ற இந்த 3ம் ஒன்றிணைந்து ஆன்ம உணர்வ நாம வந்து எய்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யோகங்கள குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில நாம பயிற்சிய வந்து இந்த உடல்ல இருந்து நமக்குள்ள பயணம் பண்ணி, இந்த உள்ளம், உள்ளம் தொட்டு உயிரின் இயக்கம், உயிரின் இயக்கத்த தொட்டு ஆன்ம உணர்வு அப்படின்றத நகர்த்தி கொண்டு போறதுக்காக நாம இந்த இறுக்கமான நிலையிலிருந்து இலகுவான நிலைக்கு பயணப்படணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ மூச்சு காற்று அப்படின்றது நம்ம பஞ்சபூதங்கள்ல வந்து ஈஸியா கொஞ்சம் உயர்ந்த நிலையில லேசான நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதை நாம பயிற்சியா எடுத்துக்கும் போது அந்த நிலைக்கு நம்மளால நம்மளுடைய மனதை ஈஸியா பக்குவப்படுத்தி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்றதுனாலதான் பிராணாயாமத்தை தியானத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல நாம உடல் அப்படின்றத ஈஸியா உணர முடியும். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் அப்படின்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அறிவு அப்படின்றது நாம எப்பயாவது ரொம்ப விழிப்பா இருக்கும்போது தான் நமக்கே தெரியுது. இல்லாட்டினா இந்த மனதோட சேர்ந்து அது எப்படி வேலை செய்யுதுன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற நிலைகள் இருக்கு பாருங்க. இந்த உடலை ஈஸியா இந்த இறுக்கத்தன்மையை உணருவோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய காற்றை கூட ஈஸியா உணர்ந்துருவோம். ஆனா இடையில இருக்கக்கூடிய நீரின் தன்மை அல்லது நெருப்பின் தன்மை அப்படின்றத நம்மளால கவனம் வைக்க முடியாது. இப்போ உடல் சூட்டை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா கவனிக்க முடியாது. அடுத்ததா நீரை உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நீர் குளிர்த்தன்மை அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா அதையும் கவனிக்க முடியாது. இந்த இரண்டின் தன்மையை பொறுத்து தான் இந்த உடல் அப்படின்ற ஒண்ணு, உயிர் அப்படின்ற ஒண்ணு, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் அப்படின்ற இந்த மூணின் நிலை சரிவிகிதத்துல இருக்கும்போது தான் இது எல்லாம் இணைஞ்சு ஈக்குவலா இந்த பஞ்சபூதங்கள், இந்த உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது இங்க நிர்வகிக்கப்படுது. ஸோ இதை நாம கையாளும் தன்மைக்கு இந்த நிலையில வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டவரலை பயன்படுத்துகிறோம். சூரியக்கலை அப்படின்றதோட நெருப்பை சேர்க்குறோம். நெருப்பு நெருப்போட சேருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சந்திரக்கலையை வந்து நம்ம நிலத்தன்மையோட, ஏன்னா சந்திரன் அப்படின்றது இருகல் தன்மையில இருக்கக்கூடிய கெட்டி பொருளாக தான் இங்கே பார்க்கப்படுது. ஸோ இந்த உடல் அப்படின்ற இந்த நிலையிலிருந்து இப்போ நாம வந்து மூலாதாரத்துல உயிரின் இயக்கத்தை வந்து உணர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வாசி யோகம் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூச்சு காற்றுலையே நம்ம பயணப்படுத்தி நம்மளுடைய உயிரின் இயக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிரத்துக்கு கொண்டு வரணும். இப்ப திருமந்திரத்துல ஒரு பாடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்னை வினிதனை முடிச்சை அவிழ்ப்பான் பின்னை வினிதனை பிடித்து பிசைவான் சென்னியில் வைத்த சிவனருள் ஆளன்றே அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஸோ நம்மளுடைய வினைகளை கடந்து நம்மளால பயணம் பண்ண முடியணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் பிண்டத்துல இருந்து அண்டத்துக்கு போகும். ஆனா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நம்மளுடைய மனம் அப்படின்றது இன்னொரு உடலை தேடி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த உடல் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துல தான்
முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலையிலிருந்து உயர்த்தி கொண்டு போகணும்னா அதுக்கப்புறம் நீர் இருக்கு, அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கு. ஸோ அந்த நெருப்பை நாம கையாளுறோம். ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கமா ஸ்டார்ட் பண்றோம். இடது கை அப்படின்றத சின்முத்திரையில வச்சிடறோம். அதை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு போயிடுறோம். ஏன்னா இந்த மனம் அப்படின்றது எங்கிட்டாவது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா பயிற்சியில உட்காராது. ஆக இடது கை அப்படின்றத நாம சின்முத்திரையில வைக்கும் போது மனம் ஒடுக்க நிலைக்கு போகுது. அந்த மனம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அங்க மனதை தொட்டு தான் ஸ்டார்ட் பண்றோம். இந்த பக்கத்து ஸ்டார்ட் பண்ணி நெருப்புக்கு கொண்டு வரோம். நெருப்புலயே கொஞ்ச நேரம் இந்த சூரிய கலையிலேயே இருந்துட்டு திரும்ப அந்த சூரிய கலை வழியாவே திரும்ப எங்க கொண்டு போய் முடிக்கிறோம்னா உடல்லையே தான் முடிக்கிறோம். அந்த இருக்க நிலையிலேயே தான் முடிக்கிறோம். இறுக்கத்துல இருந்து இலகுவான நிலைக்கு வந்துட்டு திரும்ப இறுக்கத்துக்கே போகணும். ஏன்னா ஒரு இடத்துல டக்குன்னு போய் புதுசா நம்மளால பழகி வாழ்ந்துட முடியாது. எப்பவுமே இருக்க இடத்துல இருந்து அங்க போயிட்டு பழகிட்டு திரும்ப இங்க வந்துடணும். அப்படிதான் இந்த பயிற்சியை செய்யறோம். அதுக்கப்புறம் தண்டுவட சுத்தி அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் முழுமையா உன்னோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி அப்படின்றதுல இருக்க நிலையில இருந்து இப்படி வந்துட்டு போகும்போது எப்பவுமே இந்த விரல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நெகம் வளர்றது, முடி வளர்றது, இந்த இடத்துலலாம் ஈர்க்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலத்துல நீங்க வெயில்ல நடந்து போங்க, உடல் சூடாகிறத காட்டிலும் இந்த வந்து தலையில வந்து டக்குன்னு சூடு ஏறிடும். இல்ல குளிர்காலத்துல வந்து பனியில போங்க, தலை ஜில்லுன்னு ஆயிடுச்சு, மழை தண்ணி வந்து தலையில பற்றுச்சு, கொஞ்ச நேரம் நீடிச்சு இருக்கு அப்படின்னா உடனே நமக்கு சளி பிடிச்சிடும். ஏன்னா எதையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த முடி வளரக்கூடிய இடங்களுக்கும் இந்த நெகம் வளரக்கூடிய இடங்களுக்கும் இருக்கு. இந்த நெகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தண்ணிக்குள்ளெல்லாம் நீங்க அதிகமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருங்க, ஃபர்ஸ்ட் உடம்புக்கு எதுவும் செய்யாது. ஆனா இந்த நெகத்தை சுத்தி வந்து ஒரு மாட்டம் ஒரு ஃபீல் ஆயிடும், சீக்கிரம் ஊறி போயிடும். ஏன்னா எதையுமே உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த கைகளுக்கு அதிகமா இருக்கு. நீங்க தண்ணியில புழங்கிக்கிட்டு இருந்தாவே இந்த இடம் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலுக்கு கொண்டு போயிடும். உங்களை கொஞ்சம் சுருங்கின மாட்டோம், ஒரு தன்மையில ஒரு வித்தியாசமான நிலைக்கு கூட்டிட்டு போயிடும். எந்த ஒரு ஒரு குளிர்ச்சியான இதுக்கோ இல்ல வெப்பமான இடத்துக்கோ போனீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துலலாம் உங்களால ஹீட்டை வந்து டக்குன்னு கிரகிக்க முடியும், குளிர்ச்சியை வந்து டக்குன்னு கிரகிக்க முடியும். குளிர்காலம் வந்துச்சுன்னா பாருங்க, கையெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இறுக்கத்தன்மைக்கு ஒரு ஜில்லுன்னு ஆயிடும். அப்ப இந்த இடத்துல ஈர்க்கக்கூடிய தன்மை, திரும்ப கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு கண்களை வந்து விரிச்சு வச்சிருக்கோம், அந்த இமைகளை வந்து திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னம்னா நிறைய விஷயத்த இங்க ஈர்க்குதுல, நம்மளால பார்க்க முடியுதுல. அதே போல இந்த கைகளை விரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னம்னா எதையும் வாங்கிக்க முடியும், இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா எதையும் நம்மளால வாங்க முடியாது. ஸோ இந்த விரல்கள் அப்படின்றத நாம பயன்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் காற்றையும் விண்ணையும் வந்து மடக்கி வச்சிடறோம். ஏன்னா இப்போ அந்த தன்மைக்கு நாம இந்த பயிற்சியில வந்து உணர்வுக்கு போக நினைக்கல. இப்போ நாம வந்து உடல் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறணும். அப்ப நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாம வரணும். உடல் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து இங்கிட்டு ஸ்டார்ட் பண்றோம். உடலை உணர்ந்த வாக்குல இந்த மூச்சு காற்றுக்கு சூரிய கலைக்கு வரும்போது நெருப்புக்கு கீழே மூலாதார நிலையில இருந்து அந்த உயிரின் இயக்கத்தை மூலாதாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மணிப்பூரகத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா மணிப்பூரகத்துக்கு வந்துருச்சுனாவே ஓரளவுக்கு நம்மளுடைய ஆற்றல் சுத்த சக்தியா மாறிடும், பரவிந்துவா மாறிடும், நம்மளுடைய எனர்ஜி லெவல் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும். ப்ரூஸ்லியோட அந்த உயிரின் இயக்கம் அந்த தன்மையெல்லாம் மணிப்பூரகத்துல அதிகமா மையம் கொண்டு இருந்ததுனாலதான் அவர்னால பெரிய விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ண முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள்ல உடம்பு வந்து ரொம்ப வலிமையா இருந்ததுக்கான காரணம் அதுதான். ஸோ நம்மளுடைய உயிரின் இயக்கம் அப்படின்றத வந்து மூலாதாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வரணும். இப்போ 13 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீழ்நிலையில இருக்காது. பிறந்தோன்னா ஃபர்ஸ்ட் 4 வருஷம் அப்படின்றது ஆகினி துரியத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷம் விசுத்தி, அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம். இதை தாண்டி இறங்கும் போதுதான் நம்ம வந்து மாறுதலுக்கு வரும். அதாவது ஒரு வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஆற்றல் அப்படின்றது அதுக்கப்புறம் இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னம்னா இருகல் தன்மைக்கு வந்து அது கழிவு நிலையை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருது. அதை வந்து அந்த நிலையிலிருந்து உயர்த்தி கொண்டு போகணும், நம்மளுடைய இயக்கம் அந்த உணர்வு அப்படின்றது மேல்நிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடல்ல இருந்து நெருப்புக்கு கொண்டு வரும். அதாவது மூலாதாரத்துல இருந்து நம்மளுடைய உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த மணிப்பூரகத்துக்கு உயர்த்துறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது நீரை எதுக்காக விரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னம்னா இப்ப இது ரெண்டும் நமக்கு டக்குனு உணர்வுக்கு வராது. ஏன்னா நிலம் உணர்றோம், அதுக்கப்புறம் நெருப்புக்கு வரும், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நீர் அப்படின்றதும் உணர்வுக்கு வரும். ஸோ இந்த நீரையும் நம்ம நிலத்தையும் விரிச்சு வச்சிருக்கோம், நெருப்பையும் விரிச்சு வச்சிருக்கோம். இந்த 3 சக்கரத்துக்கும் நம்மளுடைய உணர்வு மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், திரும்ப சுவாதிஷ்டானம், கீழே மூலாதாரம், இதுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அந்த பயிற்சியில அதன் தன்மையில இடக்கலை பிங்கலை அப்படின்ற ஒரு நிலையில இந்த பயிற்சியை செய்யறதுனால இந்த 3 விரலையும் நாம விரிச்சு வச்சிருக்கோம். இப்படி பண்ணும்போது
இது அதுக்கு ஒத்த தன்மையை ஈர்க்கக்கூடிய நிலையில இருக்கும். இப்ப வந்து ஒரு ஆண்டனா இருக்கு, அந்த ஆண்டனால வந்து ஒரு தன்மையை ஈர்க்கக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னா அது ஒத்த சக்தி இந்த பிரபஞ்சத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு ஈர்த்துக்குதுல. அதே போல இங்க வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை நாம பயன்படுத்தி இந்த உடல்லையும் இந்த உயிரின் உணர்வை வந்து மூலாதாரத்துல இருந்து மணிப்பூரகத்துக்கும், மணிப்பூரகத்துல இருந்து மூலாதாரத்துக்கும் போகும்போது இடையில நீரை டச் பண்ணும்போது அந்த உணர்வு நிலையும் நமக்கு டக்குன்னு அந்த விழிப்புக்கு படணும் அப்படின்றதுனாலதான் இந்த 3 விரலையும் நிறுத்தி வச்சு மற்ற 2 விரலையும் நெருப்புக்கு அடியில, நெருப்புக்கு ஐக்கியமாக்கி, ஏன்னா அது அடியில தான் அது மையம் கொள்ளணும். ஸோ அந்த நெருப்புலயே அதை உணரக்கூடிய நிலையில வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த நாசிகா முத்திரையை வந்து வலது கையில வச்சு இந்த மூச்சு பயிற்சியை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள தோணுன விஷயம். இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. ஓரளவுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதேனும் கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எனக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.